தூய கன்னி மரியாவின் ஊழியர் சபையை நிறுவிய புனிதர் எழுவர். தூய கன்னி மரியாவின் ஊழியர் சபை கிபி 1233ஆம் ஆண்டு இத்தாலியின் புளோரன்ஸ் நகரில் நிறுவப்பட்டது. இந்த சபையை நிறுவியவர்கள் 7 புனிதர்கள். அவர்கள் முதலில் செல்வந்த வணிகர்களாக இருந்தனர். உலக வாழ்க்கையின் இன்பங்களையும் செல்வங்களையும் துறந்து முழுமையாக கடவுளுக்கும் தூய கன்னி மரியாவிற்கும் அர்ப்பணித்த வாழ்வை தேர்ந்தெடுத்தார்கள். அவர்கள் பெயர்கள்: புனித போன்ஃபிலியோ மொனால்டி, புனித போனா ஜுன்ஸ்டா மன்னெட்டி, புனித மனேத்தோ டெல் அந்தெல்லா, புனித அமீதேயோ டே அமீதை, புனித உஹோ உஹூச்சியோனி, புனித சோஸ்தேனே ஓக்கியோனி, புனித அலஸ்யோ ஃபால்கோனியேரி. இவர்கள் உலக வாழ்வை விட்டு மலைப்பகுதியில் மோண்டே செனாரியோவில் தனிமையில் வாழ்ந்து ஜெபமும் தவமும் மேற்கொண்டார்கள். அவர்கள் தூய கன்னி மரியாவின் துன்பங்களை தியானித்து மக்கள் மத்தியில் மனம் திரும்புதலையும் மரியாவை பற்றிய பக்தியையும் வளர்த்தார்கள். இவர்கள் நிறுவிய இந்த சபை மரியன்னை பற்றிய அன்பு, தாழ்மை, சேவை, சமாதானம் ஆகியவற்றை உலகிற்கு எடுத்துச் செல்கிறது. புனிதர் எழுவர் அனைவரும் 1888ஆம் ஆண்டு திருத்தந்தை லியோ 13 அவர்களால் புனிதராக அறிவிக்கப்பட்டனர். இவர்கள் வாழ்க்கை நமக்குச் சொல்லும் செய்தி: உலக செல்வங்களை விட இறை அன்பே நிலைத்த செல்வம். மரியன்னையின் வழியில் நடந்தால் கிறிஸ்துவின் நெருக்கத்தை அடையலாம். தூய கன்னி மரியாவின் ஊழியர் சபையை நிறுவிய புனிதர் எழுவர் வழியாக இறைவேண்டல். கருணையுள்ள இறைவனே, உம்மை முழு மனதுடன் நேசித்து உலக வாழ்க்கையை துறந்து தூய கன்னி மரியாவின் ஊழியராக வாழ்ந்த புனிதர் எழுவரின் சாட்சியத்திற்காக உம்மை நன்றி கூறுகிறோம். செல்வமும் புகழும் நிறைந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு தாழ்மையும் ஜெபமும் தவமும் நிறைந்த வாழ்வை தேர்ந்தெடுத்த அந்த புனிதர்களைப் போல் நாமும் உலக ஆசைகளை விடுத்து உம்மிடத்தில் உறுதியான அன்புடன் நிலைத்திருக்க எங்களுக்கு அருள் தாரும். மரியன்னையின் துன்பங்களை தியானித்து கிறிஸ்துவின் சிலுவை வழியில் நடந்த அந்த புனிதர்களின் மன்றாட்டினால் எங்கள் குடும்பங்களில் சமாதானமும் திருச்சபையில் ஒன்றிப்பும் எங்கள் வாழ்வில் பரிசுத்தமும் வளரச் செய்க. சேவை மனப்பான்மையுடன் எவரையும் உயர்வாக கருதி அன்பில் வாழும் கிருபையை எங்களுக்கு அளித்தருளும். தூய கன்னி மரியாவின் ஊழியர் புனிதர் எழுவரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவ்வெல்லாம் வேண்டுகிறோம். ஆமேன்.